இது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஹலோ மக்களே, உங்கள் டிஆர்எஃப். நம்ம வண்டி என்ன ஆச்சுன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளம், ஒயர் ப்ராப்ளம். என்ன பிரச்சனைன்னு நம்ம வண்டியில் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நம்ம வண்டி 13 வருஷம் வண்டி இல்லை, அதனால் ஒயரிங் பிரச்சனை இருக்குது. கடந்தாலே ஏதாவது ஒன்று பீஸ் அடிச்சிடுது, ஏதாவது ஒன்று போயிடுது. பத்தாததுக்கு இந்த பாருங்கள், இரும்பு சாலை உடச்சிக்கிறேன். இந்த ஒயர் தான் சரியில்லாமல் இருக்குது. மச்சான் ஒரு மெக்கானிக்குன்னு இது வரைக்கும் தெரியாமலே போயிடுச்சு. அப்படி தானே? பார்ப்போம், வேலை பார்க்க முடியுமா. இது என்ன ஆகுதுன்னு தெரியல. அதையும் செக் பண்ணோம், அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதேமாரி வேருக்கு பாரு மச்சான், இந்த ஒயர்லாம் கொஞ்சம் கீழே மேலேன்னு தெரில, லைட்டாக தேஞ்சு அந்த காப்பர்லாம் வந்திருக்கு வெளியே. அதையும் பார்த்தேன். அதனால் பிரச்சனை இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இதில் தான் டச் ஆகுதுன்னு தான் கண்டுபிடிக்க முடியல மச்சான். ஓ, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தீரே ஆகணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னா. பேங்க் கட்டுறதுக்கு திருப்பி எடுத்துகிட்டு விட்டுமா? இல்லை, இன்னொன்று என்னன்னா, இவ்வளோ நாள் ஓடிட்டு இருந்துச்சு மச்சான். திடீர்னு ஏன் இப்படி ஆணுச்சுன்னே தெரில. மலையில் தான் போனேன், மற்றபடி வேறு எதுவுமே பண்ணலையேடா. நம்ம ஒயரில் கையை வச்சா பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் ஒயரிங் கிட்ட புதுசாக போட்டதான் மச்சான், புது ஒயரிங். இது புது ஒயரிங் கிட்ட தான். அதனால் ஒயரிங் கிட்ட மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வர மாட்டேங்குது. ஒயரிங் கிட்டனால இவ்வளோ பிரச்சனை வருது. இவ்வளோ செலவு பண்ணேன், திரும்ப வேலை கொடுக்குதுடா. அதானே கஷ்டமாக இருக்குது. பழைய வண்டி வச்சுருந்தாலே இது ஒரு வேலை தான். என்ன பண்ணுறது டிஆர்எஃப், வண்டியை மாற்றுறதுக்கும் மனசு இல்லை. ஆனால் இவ்வளோ வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கே, மாற்றாமல் இருக்க முடியல. கண்டிப்பாக நம்ம ஒரு புது பைக் எடுக்கிறோம். அது என்ன பைக்குன்னு சொல்லிட்டு இப்போலாம் சொல்ல மாட்டேன். என்னோடய ஃபேவரட் பைக் எடுக்க போகிறேன். இதுதான் என்னோடய பைக். என்னென்னா ஃபஸ்ட்டாக என்னோடய பைக் பல்சர் 150 பொல்லாதவன். இதே மாதிரி அண்ணாண்ட ஒன்று மாட்டிகிட்டு இருக்குது, அதனால் லைட்டாக கிளப்பி தட்டு. பீஸ் இருக்காது போல், ஏன்னா அதெல்லாம் உருவிட்டாங்க. நம்ம 2 நாள் வெளியே போயிருந்தோம்ல. பார்க்க முடியுமான்னு தெரியல. பார்ப்போம். வேறு ஏதாவது ஒயருக்கு இது எடுத்துகிட்டு விட்டுமா மச்சான்? பீஸு இது எடுத்துகிட்டு விட்டுமா திரும்ப? பீஸு இதில் பார்த்துப்போம், அதுக்கு அப்புறமா தான். இல்லை, ஒரு வாட்டி செக் பண்ணு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தான் ஒன்றும் புரிய மாட்டேது. ஒன்றுமே பிரச்சனை இல்லை மச்சான், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வீடியோ எடுக்கிறோம். ஏன் டிஆர், வீடியோ எடுக்கிறது ஒரு குத்தமா? இண்டிகேட்ரு ரொம்பலாம் பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் வீடு வேலை பார்க்குறனால நம்ம பேசுகிறது சரியாக காதில் விட மாட்டேங்குது. வீடு வேலை பார்க்குறாங்க. அது அமுத்தாமல் கழட்ட முடியாது. அப்படியே கழட்ட.
இங்கே கேமரா கீழே விழுந்துன்னா வேலை முடிஞ்சு, ஜோலி முடிஞ்சு. பீஸ் பீஸ். சரி ஓகே, டாட்டா, பாய் பாய். என்ன வேலைன்னு சொல்லிட்டு லேட்டாக காட்டுறேன். எப்படியும் மெக்கானிக் கடைக்கு தான் போகணும், லேட்டாக காட்டுவோம்.